பாஜக பட்டியலின மாநில தலைவர் தடா பெரியசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவில் தனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் பல்வேறு அணிகள் இருந்தாலும் பட்டியலினத்தோர் அணி முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. இதில் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வந்தவர் தடா பெரியசாமி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எதிராக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதை தனது இலக்காக கொண்டிருந்தார் தடா பெரியசாமி. மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட கடந்த சில ஆண்டுகளாக பணி செய்து வந்த இவர் சிதம்பரம் தொகுதியில் தனக்கு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் வேலூரைச் சேர்ந்த கார்த்தியாயினி என்பவரே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை வேட்பாளராக அறிவித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த தடா பெரியசாமி சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த தேர்தல் நான் ஒரு பட்டியலணியுடைய மாநில தலைவர். என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூர்ல இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது எந்த வகையில்? அப்ப பட்டியலினுடைய மாநில தலைவராக எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலணி சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் அமைச்சர் அவர்களும், அமைப்பு பொதுச்செயலாளர் என்கின்ற கேசவநாயகம், இந்த 3 பேர் போட்ட திட்டம் தான். அப்ப இவங்க 3 பேர் தான் கட்சியா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் பேர்ல இன்னைக்கு கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இது என்னன்னா, எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் நான் என்ன தோத்துருவேங்கிறத புலம்புறாருங்கிற செய்தி எனக்கு அங்கிருந்தே வந்துச்சு. இந்த செய்தியை நான் கேசவநாயகத்தை பகிர்ந்திருந்தேன். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன பண்றாருன்னா இவங்கள்ட்ட அண்டர் டீலிங் போடுறாரு. பெரியசாமி நிப்பாட்டாதீங்க, வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. போய் பாத்தீங்கன்னாக்க சும்மா ஒரு கூட்டம் கூடும், அவ்வளவுதான். கோவை தொகுதியில அவரும் தோப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். தமிழகத்தில் 3வது அணி அமைத்து அதிமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களவைத் தேர்தலில் தீவிர தேர்தல் பணியாற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி வெளியேறியிருப்பது அரசியல் களத்தை மேலும் சூடுபிடிக்கச் செய்துள்ளது.